இப்போ இந்த ஆடுக்கும் கமிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கிட் ஆட்னா என்ன? கிட் கமிட்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு பையனை வந்து தெரிஞ்ச பையன் சொல்றதுக்கும் அவனை கல்யாணம் பண்ணி கூட்டு வரதுக்குமான வித்தியாசம் தான். இப்போ ஒரு பையனை தெரிஞ்ச பையனும் போது அவனை பற்றி எல்லா விஷயத்தையும் நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். பட் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து கமிட்டடாக இருக்கும்போது அதுக்கப்புறமா அவன்கிட்ட நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன மாறுதலையும் நம்ம லைனாக ட்ராக் பண்ணிட்டே வரும். ஸோ அவன்கிட்ட ஏற்படுற என்னென்ன மாற்றம் நடக்குது, அவனை யார் எப்போ மாத்துறா, எதனால் அவன் மாறுறான், அந்த மாதிரி எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுவோம்ல. அதுதான் அந்த கிட் ஆடு கிட் கமிட் பண்ணுது. கிட் ஆடு வந்து சரி எனக்கு தெரிஞ்சவன் தான் ஓகே வச்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் எப்போ கிட் கமிட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அதில் நடக்கிற ஒவ்வொரு சேஞ்சஸையும் சின்ன சின்னதாக மானிட்டர் பண்ணி ட்ராக் பண்ணிகிட்டே வரும். ஸோ கிட் ஆட்னா ஜஸ்ட் அறிமுகம் மட்டும் கிடைக்குது. கிட் கமிட்னா தனக்குள்ள ஒருத்தரா இணைச்சி செய்யணுமே ஒரு சின்ன மாற்றம் நடந்தால் கூட அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதுதான் கிட் ஆடு கிட் கமிட். இப்போ வந்து கிட் ஸ்டேட்டஸ் நம்மளோட லோக்கல் ரெபாசிட்டரியில் கிட் வந்து முடிஞ்சாச்சு. ஸோ இதை வந்து 3 நிலைகளாக சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வரது வந்து லோக்கலில் ஒன்றும் தெரியல. அடுத்து வந்து ஸ்டேஜிங் சைடு அப்படின்னாங்க. ஸ்டேஜிங்னா ஜஸ்ட் ஆட் பண்ணி விட்டப்போ இது வந்து ஸ்டேஜிங் போடுது. இது வந்து லோக்கல்